அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து இருக்குது. டெட்டு, யுஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பின்னு நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு இருக்குது. அதை அடிச்சுட்டு உள்ளே போகிறோம்னா என்ன அர்த்தம்? ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட எதுக்கு போகிறோம்? பாடத்தை நடத்த போகிறோம். இல்லை ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அது இப்படிலாம் கேட்டால் இப்படி தான் அடிக்கணுன்ற ட்ரிக்ஸு கற்றுக் கொடுக்க நம்ம போகல. திரும்பவும் சொல்கிறேன், நம்ம ஒரு எக்ஸாம் அடிச்சுட்டு உள்ளே டீச்சராக உள்ளே போகிறோம்னா பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறோம். இப்படிலாம் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் வரும்பா, அதை அடிக்கிறதுக்கு தான் ட்ரிக்ஸு அப்படின்னு அந்த ட்ரிக்ஸை கற்றுக் கொடுக்க போகல. பாட புரிதல் இல்லாமல் நீங்கள் எத்தனை வினாக்களுக்கு டிக் அடித்தாலும் அது இந்த சமுதாயத்துக்கு பயனற்றது. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, பாடத்தை புரிஞ்சுக்குங்க, கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நான் பிக்கம் மெத்தடு, டூ ஃபேஸ் மெத்தடே தெரியாது, ஆனால் அதுலேருந்து எந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வேணாலும் கேளுங்க. நான் இப்போ பிக்கம் மெத்தடில் ஒரு ப்ராப்ளம் போடுப்பான்னா தெரியல, ஐட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போய் எங்கே முடிக்கணுன்னே தெரியல, ஒர்க்கிங் ப்ரொசீஜர் தெரியல. பட் நீங்கள் எந்த மாதிரியான அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் கேட்டாலும் நான் அடிப்பேன் அப்படின்னு அங்கங்கே ட்ரிக்ஸை கற்று வச்சுக்கிட்டு அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணுறது. ஏன்னா அங்கங்கே கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியும் எனக்கு. அதை ஒன்றா கோர்த்து ஒரு ப்ரொசீஜரை அப்படியே ஃபாலோ பண்ணி ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் தேட தெரியாதுன்னா அது பெரிய தவறு. அதுக்காக நம்ம வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணலை. திரும்பவும் சொல்கிறேன், அதுக்காக நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணலை. எங்கேயோ ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நான் பதில் சொல்வேன். இங்கே ஒரு கேள்வி கேட்டால் இதுக்கு ஒரு பதில் சொல்வேன். அந்த கேள்வி இந்த கேள்வி மெர்ஜ் பண்ணி எனக்கு ஒரு கான்செப்டை குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பான்னா தெரியாது. அப்படின்னா தயவு செய்து அந்த மாதிரி படிக்காதீங்க. நிறைய மேத்தமெட்டிக்கல் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன்னா, ஒரு பிகம் மெத்தட், டூ ஃபேஸ் மெத்தடில் ப்ராப்ளம் வந்து உங்கள் கையில் கொடுத்தா சால்வ் பண்ண தெரியுமா அப்படின்னா இல்லை, தெரியல. ஆனால் ஒரு 200 கொஸ்டின் ஓஆர் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் கொடுத்தா 200க்கு 180 கொஸ்டின் கரெக்டாக டக்குன்னு அங்கங்கே டிக் அடிக்கிறாங்க. அப்போனா பார்த்துக்குங்க, நம்ம அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் நல்லா விதவிதமான கொஸ்டின் ப்ராக்டிஸ் எடுத்து அப்படி ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கோம். இப்படி கேட்டால் இதான் இதுக்கு விடை அப்படின்னு சொல்ல தெரியுது, எதுக்கு அதுன்னு சொல்ல தெரியல. அது மிக மிக வேதனையாக இருக்குது. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம சப்ஜெக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு மெத்தட் இருக்குன்னா அதை கற்றுக்கணும் போய் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தான் நம்ம அப்பாயிண்ட் ஆகிறோம். ஓகே, நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து என்னோடய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். ஒரு 5000 வீடியோ தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். அத்தனை வீடியோவும் ப்ளே பண்ணி பார்க்க உங்களுக்கு வேறு மாதிரி தாட்லாம் வந்து வேறு மாதிரி மாறும். வித்தியாசமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒன்றும் தயவுசெய்து எல்லா வீடியோவும் பாருங்கள், நோட்ஸ் எடுங்க. ஒன்று நடத்துகிற வீடியோ எல்லாத்துக்கும் நோட்ஸ் எடுங்க. சார் பிஜிடிஆர்பின்னு நடத்துகிறீங்க சார், அதில் இருக்கிறது ஏன் நான் இப்போ யூஜிக்கு படிக்கணுன்னா அது சிலபஸில் இருக்குது. அதுக்கு தான் நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு தனியாக அனுப்பி வைப்பேன். நீங்கள் யூஜிடிஆர்பின்னு ஒன்ஸ் என்கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான வீடியோ ப்ளேலிஸ்ட்டை உங்களுக்கு அனுப்பி விட்டுருவேன். தேவையில்லாததெல்லாம் உங்களுக்கு வராது. அதில் பிஜிடிஆர்பின்னு வீடியோவில் நடத்தினாலும் அது சிலபஸ் யூஜியில் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். சரிங்களா? ஸோ எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாதீங்க. பிஜிடிஆர்பி வீடியோ வேணும்னாலும் தனியாக அனுப்புகிறேன், யூஜிடிஆர்பி வீடியோ வேணும்னாலும் இருக்குது தனியாக அனுப்புகிறேன். தனித்தனி ப்ளேலிஸ்ட்டாக உங்களுக்கு வரும். இப்போ ஒரு யூனிட் இருக்குது, ரியல் அனாலிசிஸ் அப்படின்னு பிஜிடிஆர்பிக்காரங்க கிளிக் பண்ணுறீங்கன்னா அதில் ரியல் எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணும். இப்போ யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அல்ஜிப்ரா அப்படின்னு டிக் பண்ணுறீங்கன்னா அது கிளிக் பண்ணுறீங்கன்னா அந்த அல்ஜிப்ரா அதில் இருக்கிற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணும். காம்ப்ளெக்ஸ்னு ஒரு கிளிக் இருக்குது, ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது, அது கிளிக் பண்ணுறீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அது உள்ளே இருக்கிற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணும். எதையுமே விடக்கூடாது. அப்போ ஒவ்வொரு இதுக்குள்ளே எத்தனை சார் இருக்கும்? 100 வீடியோ 150 வீடியோ கூட இருக்கும். சில யூனிட்டில் நிறைய போட்டிருப்போம். ரைட்? என்னோடய கருத்து என்ன தோணுச்சுன்னா, இந்த ஓஆர் வந்து நம்ம நிறைய வீடியோ கொடுக்கலையோ அப்படின்னு ஒரு ஃபீல் வந்தது. அதனால தான் இதை டக்குன்னு கையில் எடுத்துக்கிட்டேன். இப்போ என்னென்னா, இவங்க வந்து மேஜர் நல்லா பண்ணுறாங்க, நான் மேஜர் இவங்க ஒர்த் இல்லைன்னு யாராவது சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது. இவங்க நான் மேஜர் தான் பயங்கர ஸ்ட்ராங் பழகுறாயப்பா அப்படின்னணும். அசரை வைக்கணும். ஒன்றும் நமக்கு வந்து நிறைய டைம் ஸ்பேஸ் கிடைச்சதுன்னா உங்களுக்கு அடுத்து லைவ் கிளாஸை கொடுத்து விட்ருவேன். லைவ்லேயே வாங்க அப்படின்னுடுவேன். நம்ம லைவ் கொடுக்குற அளவுக்கு டைம் இல்லாமல் இருக்குது. பட் நான் வீடியோ போட்டுட்டேன். தயவுசெய்து திரும்ப சொல்கிறேன், நான் நிறைய வீடியோ போட்டுட்டேன். அதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் ப்ளே பண்ணி பார்த்தாலே போதும். ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த அளவுக்கு கிளியராக எங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் கொடுக்க ஆளே இல்லை, சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, என்னை விட பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நான் கொடுக்குற விதம் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரணும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் இருக்கேன். நம்ம நடத்துனதுக்கப்புறம் அவங்களுக்கு அதில் டவுட்டே இருக்கக்கூடாது அப்படின்ற உணர்வோடு தான் நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுக்கணுன்னு உட்காருவேனே. ரைட்? ஸோ தயவுசெய்து எல்லா வீடியோஸும் பாருங்கள், சப்ஜெக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போகல, குழந்தைங்களுக்கு பாடம் நடத்த போகிறோம். அதை மறந்துடாதீங்க, பாடத்தை புரிஞ்சுக்கிங்க. ஓகே, சால்வ் த ஃபாலோவிங் எல்பிபி பை டூ ஃபேஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து
இந்த எல்பிபியை சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா சார்? இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, பாடத்தை புரிஞ்சுக்க சொல்கிறீங்க. அப்புறம் எங்களுக்கு ஒரு 6000 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் எடுத்துங்கன்னா பாடம் புரிஞ்சுட்டு தானே ப்ராக்டிஸ் எடுக்கணும். உட்காந்து மனப்பாடம் பண்ணுறதுக்கோ இல்லை ட்ரிக்ஸ் வச்சு அடிச்சுட்டு போகிறதுக்கோ இல்லை. பாடம் இது எந்த ஏரியாவில் வருது, இது சம்மந்தமான எல்லா விஷயமும் நமக்கு தெரியுமா தெரியாதா, இது சம்மந்தமான தேதி பூரா பட்சமாக இல்லையா, அப்படி படிக்க சொன்னேன். நீங்கள் பாட்டு டிக் அடித்து விளையாடுங்கன்னு சொல்கிறதுக்காக கொடுக்குறோம் இல்லை. திரும்ப சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். 6000 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸுக்கு தரோன்னா உட்காந்துங்கன்னு ஏபிசிடின்னு ப்ராக்டிஸ் கண்ணு மூடி நடிக்கிற மாதிரி அதுக்கு இல்லை. அண்டர்ஸ்டாண்ட். அப்போ நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா முதல்ல மெட்டீரியல் இருக்கணும் இல்லையா? அதுதான் யூனிட் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் வாங்குங்கன்னு தலைப்பாடாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தடவையும் ஃபுல் செட் மெட்டீரியல் இருக்குது. யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, சிஎஸ்ஆருக்கு கூட ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதுமாதிரி ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி நீங்கள் ஃபுல்லாக பேஜ் பை பேஜ், லைன் பை லைன் எல்லாத்தையும் படிங்க, விட்டுறாதீங்க. ஃபுல் செட் மெட்டீரியல் எதுக்கு வேணும்னாலும் சரி, யூஜி பிஜி எதுக்குன்னாலும் சரி, 7358591547 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த எல்பிபியை பிகம் மெத்தட்லையும் போடலாம், இப்போ 2 ஃபேஸ் மெத்தட்லையும் போடலாம். இப்போ இந்த பிகம் மெத்தடில் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி பிகம் மெத்தட் வீடியோ போட்டேன். இது சால்வ் பண்ணி எனக்கு சொல்யூஷன் அனுப்புங்க, பார்க்கலாம் எத்தனை பேர் சரியாக பண்ணுறீங்கன்னு. இந்த நம்பருக்கு அனுப்புங்க. ஓகே, இப்போ 2 ஃபேஸ் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறது சார்? 2 ஃபேஸ் மெத்தடு, பிகம் மெத்தட் சொல்கிறீங்க. இப்போ பிகம் மெத்தடில் நான் போட்டு சொல்யூஷன் சொல்ல முடியுது, கற்றுக்கிட்டேன். எதுக்கு 2 ஃபேஸ் படிக்கணும்? சிலபஸில் இருக்குன்றதுனால படிக்கணுமா சார்? இல்லை. பிகம்மை காட்டிலும் 2 ஃபேஸ் மெத்தடோட சொல்யூஷன் அக்யூரசி பெஸ்ட்டாக இருக்குது. பெஸ்ட்டு சொல்யூஷனை 2 ஃபேஸ் தருது. அதனால நம்ம இது வந்து முக்கியமானதாக கருதப்படுது. ஆனாலும் 2 மெத்தடும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. எது வேணாலும் அவங்க கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா? ஸோ கிளியராக புரிஞ்சுங்க. ஓகே, இப்போ முதல்ல இதை 2 ஃபேஸ் மெத்தடில் சால்வ் பண்ணுறதுக்கு கொடுத்துக்கிற அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை நம்ம எடுத்துக்கூடாது. நம்ம ஃபேஸ் 1 ஸ்டார்ட் பண்ணும்போது 2 ஃபேஸ் மெத்தடில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1 தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் நாம் தான் ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை செட் பண்ணுவோம். மேக்ஸிமம் வித் ஸ்டார் அப்படின்னு ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை செட் பண்ணுவோம். இதை வந்து எத்தனை ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் நம்ம இன்வால்வ் பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் கவுண்ட்டு தான் டிசைட் பண்ணணும் இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை. இப்போ இது ஒரு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு, இது ஒரு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்டன்ட். இப்போ 2 கன்ஸ்டன்ட் வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு டைப் இருக்குது. அப்போ 2 ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிளுக்கு -1 காஸ்ட் கொடுத்து இப்படி ஆட் பண்ணிக்கணும். ரைட், இதுதான் வந்து அந்த புது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஃபேஸ் 1 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். சார் மற்ற வேரியபிள்லாம் எழுதவே இல்லையா சார்? 0 காஸ்ட் கொடுத்து நீங்கள் வேணால் எழுதிக்கிங்க. சரிங்களா? ஓகே, இப்போ சப்ஜெக்ட் டு த கன்ஸ்டன்ட்ஸ். இதை அப்படியே நான் ஈக்குவேஷனாக மாற்ற போகிறேன். உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுத தெரியும் இல்லையா? அதே தான். ஸோ 2x1 + 4x2 + 6x3. இப்போ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்டன்ட் இருந்தால் ஒரு சர்ப்ளஸ் வேரியபிள் கொடுப்போம், -s1. எப்போல்லாம் சர்ப்ளஸ் கொடுக்குறோமோ அது கரஸ்பாண்டிங்காக ஒரு ஆர்டிஃபிஷியல் கொடுத்துரும் இல்லையா? எஸ், அவ்வளோதான். இப்போது ஈக்குவல் டு 5. ஓகே, அடுத்து ரெண்டாவது ஈக்குவேஷனாக மாற்றுறேன். இப்போ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்டன்ட் இருந்தால் சர்ப்ளஸாக ஆர்டிஃபிஷியலும் கொடுக்கணும். இதுக்கு சர்ப்ளஸாக ஆர்டிஃபிஷியல் கொடுக்கணும். இப்போ அடுத்தது பாருங்கள், 6x1 + x2 + 6x3 -s2 + a2. பாருங்கள், ஒரு சர்ப்ளஸு ஒரு ஆர்டிஃபிஷியல். இப்போ கொடுத்த உடனே இது ஈக்குவல்ட்டாக எழுதிக்கணும் நீங்கள். ஈக்குவல் டு 12. அவ்வளோதான். இந்த x1 x2 s1 s2 a1 a2 இது எல்லாமே கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. ரைட், இப்போ இதில் இல்லாத வேரியபிளெல்லாம் 0 காசு கொடுத்து சேர்த்து எழுதிக்கலாம். ஓகே, இப்போ சப்ஜெக்ட் டு த கன்ஸ்டன்ட்ஸை நீங்கள் வேறு எழுதணும் இல்லையா? எப்படி? இதில் s0 s2 + 0 a2 கொடுத்து நீங்கள் எழுதிக்கணும். ஸோ இது வந்து கொடுத்துருக்கிற 2 ஃபேஸ் மெத்தட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொன்ன இந்த ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டு ஃபேஸ் 1 ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபேஸ் 1ல் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நாம தான் எழுதணும். இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை டிசைட் பண்ணுறது நம்பர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் எத்தனை இருக்கோ அதுக்கு -1 காசு கொடுத்து இப்படி ஆட் பண்ணிக்கணும். சப்ஜெக்ட் டு த கன்ஸ்டன்ட்ஸில் இது ஈக்குவேஷனாக மாற்றணும். கொடுத்துருக்கிற கன்ஸ்டன்ட்டை ஈக்குவேஷனாக மாற்றிக்கணும். இவ்வளோ தான். ஓகே, இப்போ நான் டேபிள் ஸ்டார்ட் பண்ணுறேன். இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் போடுறேன். ஃபஸ்ட்டு ஒய்பிஸ் எழுதுவோம், அதுக்கு சிபிஸ், அதுக்கு சிஜேஸ். இப்போ ஒய்பிஸ் எது வரும்னா ஃபஸ்ட்டு கன்ஸ்டன்ட்டுக்கு பாருங்கள், இதுக்கு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இன்வால்வ் ஆகிருக்கு, இதுக்கும் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ சர்ப்ளஸும் தான் இருக்குது. சர்ப்ளஸு ஆர்டிஃபிஷியல் 2 இருந்ததுன்னா நம்ம ஆர்டிஃபிஷியல் தான் எடுத்துக்கணும். இங்கே பேசிஸ் வேரியபிளாக ஃபஸ்ட்டுக்கும் a1 தான் எடுத்துக்கணும், ரெண்டாவதுக்கும் ஆர்டிஃபிஷியல் தான் எடுத்துக்கணும், அது a2. இதோட காஸ்ட் வந்து -1.
இதோட காஸ்ட் -1 எப்படி சார் சொல்கிறீங்க? இங்கே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் பாருங்கள், இதில் இருக்கிற காஸ்ட்டு தான் நம்ம எடுத்துக்கணும். A1ஓட காஸ்ட்டு -1, A2ஓட காஸ்ட்டு -1. ஓகே, இப்போ நான் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் எழுத போகிறேன். x1, x2, x3, s1, s2, a1, a2. இந்த சொல்யூஷன்ஸ் அதான் RHS சொல்லுவோம் இல்லையா, அது மினிமம் ரேஷியோ. ஓகே, இப்போ சிஜிஎஸ்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா x1 0, இந்த இதில் இருக்கிற x1 காஸ்ட் இல்லை இல்லையா, அதனால் நம்ம 0 போட்டுக்கணும். x2 0, x3 0, s1, s2, a1, a2 மட்டும் -1 காஸ்ட் கொடுத்து இந்த மாதிரி எழுதிக்கணும். இங்கே வந்து சார் இங்கே a1 a2 போட்ட மாதிரி s1 s2 போடக்கூடாது சார், போடக்கூடாது. இப்போ சர்ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் ரெண்டுமே ஒரே நேரத்தில் நீங்கள் இன்வால்வ் ஆகுறீங்கன்னா, கொண்டு வந்து புகுத்துறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அதில் ஆர்டிஃபிஷியல் தான் எடுத்துக்கணும், சர்ப்ளஸ் எடுத்துக்கூடாது. ஓகே, சரிங்க. இப்போ போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும் சார், ஃபஸ்ட்டு இது என்ன செய்யணும்னா, அந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, கன்ஸ்ட்ரைண்ட், அந்த கன்ஸ்ட்ரைண்ட்டில் என்னென்னலாம் வந்து நமக்கு கொடுத்துருக்குற அந்த வேரியபிளோடைய கோஎஃபிஷியன்ஸ் அது எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே போட போகிறோம். இப்போ இதுக்கு 2 4 6 2 4 6 இல்லாததுக்கு 0 போட்டுக்கணும். இப்போ இங்கே s1 இருக்குது, அப்போ -1. s2 இல்லை, இதில் பாருங்கள், இதில் இல்லை, அப்போ 0. a1 இருக்குது 1, a2 இல்லை, இதில் 0. RHS வந்து 5. அவ்வளோதான். இப்போ அடுத்து இதுக்கு பார்த்தீங்கன்னா 6 1 6. இப்போ இதில் s1 இல்லை பாருங்கள், இதில் அப்போ எது இல்லை, s1 இல்லை, a1 இல்லை, இதில் என்ன இருக்குது, -s2 இருக்குது. அப்போ s2ஓட காஸ்ட் வந்து -1, -1, a2க்கு 1, RHS வந்து 12. அவ்வளோதான். ஓகே, இது டேபிளாக போட்டுடுறேன். இது வந்து ZJ - CJ. இது ஏற்கனவே போட்ட வீடியோஸில் பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு, 2 ஃபேஸ் மெத்தடு, பிகம் மெத்தடு டச் பண்ணாமல் இருந்தது. எல்லா பிளேலிஸ்ட்டும் பார்த்தேன். ஏன் நம்ம இதை போடலை அப்படின்னு தான் இப்போ இந்த டாபிக் எடுத்திருக்கேன். மீதி எல்லாம் போட்டிங்களா சார்னா, எல்லாமே அடிக்கடி அடிச்சு வச்சுருக்கேன். நிதானமாக போய் பாருங்கள், தெரியும். ஸோ தொடாத இந்த ஏரியாவை தொடணும் தான் டிசைட் பண்ணி கை வச்சோம். சரிங்க, இப்போது இதில் ZJ, இது ZJ - CJ. நீங்கள் இந்த கோஎஃபிஷியன்ஸ்லாம் கரெக்டாக கொண்டு வந்து போட்டிருக்கீங்களான்னு வெரிஃபை பண்ணிங்க. மாற்றி இல்லாததுக்கு வந்து 0 கொடுத்துடணும். நீங்கள் அதுக்கும் நம்பர் எதனா போட்டு வச்சுருந்தீங்கன்னா மொத்தமாக சொதப்பலாகிடும். 2 4 6 -1, s2 இல்லை 0, a1 1, a2 0. அதே போல் தான் இங்கேயும் 6 1 6, இங்கே s1 இல்லை 0, s2 -1, a1 வந்து இல்லை 0, a2 1. RHS இது RHSக்கு ஒரு தனி காலமாக இப்படி பிரிச்சுங்க. அவ்வளோதான். ஓகே, சரி. இப்போ என்ன செய்கிறோம், இந்த காஸ்ட்டால் ஒவ்வொரு காலம் மல்டிப்ளை பண்ணி வர்றதை ஆட் பண்ணி போடுறோம். இப்போ -2 -6, அப்போ -8 வருது. இந்த -8லேருந்து இந்த காஸ்ட் 0 பாருங்கள். ZJ இதுன்னா ZJ - CJ, இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். -8 -0 வந்து -8. அடுத்து -4 -1 -5 -5 இங்கே போட்டுட்டு இதை எடுத்துகிட்டு மைனஸ் பண்ணோம்னா -5. -6 அப்போ -12 மைனஸ் பண்ணோம்னா -12. அடுத்து +1 0, இப்போ இங்கே வந்து +1 வந்துடுது, இங்கே 0 ஆகிடுது. இப்போ 1 1 - 0 1. அடுத்து 0 +1 கழிச்சா 1. அடுத்து -1 0, ரைட். ஸோ -1 0, இப்போ -1 வருது. இங்கேயும் பாருங்கள் 0 -1. இப்போ இந்த -1 -1 மைனஸ் பண்ணால் 0, இதுவும் மைனஸ் பண்ணால் 0. இதில் மோஸ்ட் நெகட்டிவ் எதுன்னா -12. இப்போ இதுதான் என்டரிங் வேரியபிள். இப்போ இதை எடுத்துகிட்டு போய்ட்டு RHS டிவைட் பண்ணுறோம். பாருங்கள் 5/6, 5/6. இது வந்து 12/6, 12/6ன்னா 2. இது வந்து டிவைட் பண்ணால் பாயிண்டில் தான் வரும். அப்போ இதுதான் மினிமம் இல்லையா. இது நீங்கள் டிவைட் பண்ணி கூட பாருங்கள்.
2 பெருசாக இந்த பாயிண்டில் வர, ஏன்னா எப்பயுமேங்க நியூமரேட்டர் விட டினாமினேட்டர் பெருசாக இருந்ததுன்னா பாயிண்டில் தானே வரும். நீ டிவைட் பண்ணி பார்த்து என்ன வேல்யூன்னு கூட போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. பட் இதுதான் மினிமம். அப்போது இதுதான் வந்து லீவிங் வேரியபிள். இப்போ இது வந்து பிவோட்டல் ரோ, இது பிவோட்டல் காலம். மினிமம் ரோ வந்து எந்த ரோவில் மினிமம் வந்து அதான் பிவோட்டல் ரோ. எந்த ரோவில் மோஸ்ட் நெகட்டிவ், எந்த காலமில் மோஸ்ட் நெகட்டிவ் வந்ததோ அது பிவோட்டல் காலம். இது ரெண்டும் மீட் ஆகிற இடம் இது. ஸோ இதுதான் பிவோட்டல் எலமெண்ட், ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் பிவோட்டல் எலமெண்ட். இப்போது அடுத்த டேபிள் போகும்போது இதை 1 மாற்றணும். அதுக்கு 6ஆல் இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும். சரிங்களா? இப்போது லீவிங் வேரியபிள் அடுத்த டேபிளில் A1 எடுத்துகிட்டு X3 உள்ளே போட்டுடணும். ஓகே, நம்ம அடுத்த டேபிள் போகிறோம். ஸோ இப்போ தான் வந்து ஃபேஸ் 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபேஸ் 1க்கு நான் செட் பண்ண அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் காஸ்ட்டை தான் இந்த டேபிளுக்கு யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஃபேஸ் 2க்கு இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ நான் என்ன செய்கிறேன், YBs எழுதுகிறேன், CBs எழுதுகிறேன், இங்கே CJs எழுதிக்கிறேன். இப்போது இங்கே X1, X2, X3, S1, S2, A1, A2, RHS, மினிமம் ரேஷியோ. இங்கே CJஸ்லாம் 0, 0, 0, 0, 0, -1, -1. ஸோ இதெல்லாம் எழுதிட்டோம். இப்போ இங்கே YBயில் வந்து A1 எடுத்துகிட்டு X3 உள்ளே போடுறேன். X3, A2 ஆல்ரெடி அதில் இருக்குது. ரைட்? இப்போ இது என்ன பண்ணணுன்னா இதோட காஸ்ட் போடணும். இதுக்கு வந்து 0, இதுக்கு -1. இந்த இங்கே இருக்கிற காஸ்ட் தான் பார்த்து அப்படியே போட்டுக்க வேண்டியது தான். அடுத்தது இது டேபிள் நான் ரெடி பண்ணிடுறேன். இங்கே ZJ minus CJ. ஓகே, இப்போ இது 6ஆலே டிவைட் பண்ண போகிறேன். இப்போ 2/6, 2/6னால் இப்போ இதுக்கு 2/6, அப்போது 1/3. இது 6ஆல் டிவைட் பண்ணால் 2/3. இது 6ஆல் டிவைட் பண்ணால் 1. இது -1/6. இது 0. இங்கே 1/6. இங்கே 0. இங்கே 5/6. ஏன் சார் 6ஆல் டிவைட் பண்ணீங்க? இந்த இடம் 1 பிவோட் எலிமெண்ட் 1 ஆக்கணும். அதுதான் முதல் வேலை. அந்த 1 ஆக்கணும்னு 6ஆல் டிவைட் பண்ணால் அந்த ரோ ஃபுல்லாக எல்லாத்தையுமே 6ஆல் தான் டிவைட் பண்ணணும். ஓகே, சரிங்க. இப்போது இந்த எலிமெண்ட்டை 0 ஆக்கணும் நம்ம. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரோவை எழுதிக்கிறேன். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ரோ என்னமோ அதை அப்படியே பார்த்து எழுதிக்கணும். இது அப்படியே எழுதிக்கிறேன். 6, 1, 6, 0, -1, 0, 1, 12. சிலரெல்லாம் அப்படி பார்க்கும்போது அப்படியே கழிச்சிருவாங்க போட்டு. இந்தமாரி நான் ஏன் போட்டு காட்டுறேன்னா ஒரு தெளிவு இருக்கணுன்றதுனால எல்லாத்தையும் போட்டு காட்டிகிட்ருக்கேன். சிலர்லாம் அப்படியே மைண்ட்லேயே செய்வாங்க இந்த கால்குலேஷன். மிரண்டிருக்கனாலாம் பார்த்து என்ன அதை போட்டு பார்க்காம அப்படியே அடிக்கிறாங்க. இப்போ இதை என்ன செய்யணும், இங்கே 6 வேணும். அப்போ 6 வேணும்னா இந்த இடம் 6 வேணும் இல்லையா? அப்போ இதை 6ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணால் தான் இங்கே 6 வரும் இல்லையா? இப்போ 6ஆல் இது மல்டிப்ளை இந்த இடம் 6 வேணும்னா நம்ம இது எதால் மல்டிப்ளை பண்ணால் 6 வரும்னா 6ஆல். ரைட்? அப்போ என்ன ஆகும், இந்த இடம் 6 வேணும்னா இந்த சார் நீங்கள் எந்த இடம் 0 வேணும்னீங்க, இந்த இடம் அந்த ரோ முதல்ல எழுதிட்டீங்க. எழுதியாச்சு. இப்போ அடுத்தது இந்த 1ன்னு வர வச்ச ரோ தான் கீழே இங்கே எழுதணும். என்ன ஒன்று 6ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்போ என்ன வரும், 6ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் இது கட் ஆகும் இல்லை? எது கட் ஆகும்? 6 மல்டிப்ளை பண்ணுங்கள், 3யும் 6ம் கட் பண்ணால் 2 ஆகிடும். அப்போ இங்கே 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 வந்துடும். ஸோ அப்போ நம்ம வந்து இந்த இடம் 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஏற்கனவே இந்த ரோ இதே தான் அப்படியே பார்த்து எழுதலாம் இல்லையா? அப்போ 2, 4, 6, -1, 0, 1, 0, 5. இப்போ நீங்கள் 6ஆல் மல்டிப்ளை பண்ணி காட்டுங்க சார். இங்கே பாருங்கள், இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த 6ம் நம்ம மல்டிப்ளை பண்ணுற 6ம் கட் ஆகிட்டு 5 வந்துடும். ஆல்ரெடி நம்ம ஒரு ரோ மேலே இருந்ததுலேயே அந்த ரோவே தான் வரும்ன்றேன், போட்டாச்சு. சரிங்க சார். இப்போ சைன் சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் பண்ணுறேன். 6 - 2 4, 1 - 4 -3, 0. இந்த 0 வர வைக்கிறது அந்த வேலையை. +1, -1, -1, 1, 7.
இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதணுங்க. 4 -3 0 1 -1 -1 1 7. பாருங்கள், இந்த எலமெண்ட் கீழே 0 ஆகிடுச்சு. அப்போது ஓகே, இப்போ நம்ம காஸ்ட்டால் மல்டிப்ளை பண்ணலாமா? இது 0, இது -4, அப்படியே ஆட் பண்ணி போட்டுக்கணும். 0 -1 +3, அப்போ இங்கே 3, இங்கே 0 0, இங்கே 0 -1, இங்கே 0 +1, இங்கே 0 +1, இங்கே வந்து 0 -1. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ -4 -0 -4, இங்கே 3 -0 3 0, இது மைனஸ் பண்ணால் -1 1. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 -1 ப்ளஸ், அப்போ +1 ஆகிட்டு இங்கே 2 ஆகிடும். இங்கே -1லேருந்து -1 மைனஸ் பண்ணால் 0, ரைட்? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். இந்த எலமெண்ட் வந்து இந்த 0 ஆகிறதுக்காக இந்த ரோ அப்படியே எழுதணும். அதுக்கு கீழே இந்த ரோ எழுதியிருக்கோம் இல்லையா? அது 6ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னா இந்த ரோவே தானே வரப்போகுது. அப்படியே நான் பார்த்து காப்பி பண்ணிட்டேன். ஸோ காப்பி பண்ண நான் ரொம்ப கவனமாக இதில் என்ன செய்யணும்னா 2 4 6 -1 0 1 0 5 போட்டாச்சு. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுறேன். சைன் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த சைன் தான் நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும். 6 -2 4 1 -4 -3 6 -6 0 +1 இங்கே இருக்குது. அப்போது 1 -1 இருக்குது, இங்கே -1 இருக்குது, 1 7, அப்படியே கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், 4 -3 0 1 -1 -1 1 7. இப்போ கேர்ஃபுல்லாக போடணும். போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணிடணும். 0 -4 0 +3 0 0 0 -1 0 +1 0 +1. ஏன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? இப்போ அடுத்து 0 -1. இந்த +1 வரும்போது அப்படி அப்படியே அதை போட்டுட்டேன். இங்கே -1, இங்கே வந்து -1. இப்போ மைனஸ் பண்ணும்போது -1, இங்கே 1, இங்கே வந்து 1 -1 +1. இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது +1, அப்போ 1 + 1 2 ஆகிடும். இதிலேருந்து இது மைனஸ் பண்ணால் 0, இப்படி ஆகிடுச்சு. ஓகே, சரிங்க. இப்போ இதில் மோஸ்ட் நெகட்டிவ் இது தான். அப்போ என்டரிங் வேரியபிள் இது x1. இதை எடுத்துகிட்டு போய் இதை டிவைட் பண்ணால் என்ன ஆகும் பாருங்கள். 5/6 இந்த 5/6 1/3 டிவைட் பண்ணுறேன். 5/6 இந்த 1/3. இப்போது இந்த 5/6 அப்படியே இருக்கட்டும். இதை ரெசிப்ரோக்கலாக எழுதுனா 3 மேலே போயிடும். இதை கட் பண்ணால் கீழே 2 வரும். 5/2 வருது. அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5/2 இங்கே. ஸோ இதை இந்த பிவோட்டல் காலமால் டிவைட் பண்ணும்போது இது பை இது, அப்போ 5/2 வருது. இங்கே 7/4 வருது, ரைட்? 5/2ன்றது 2.5. இங்கே வந்து இது கட் பண்ணோம்னா 1 பாயிண்டில் தான் வரும் இல்லையா? அப்போ இதுதான் மினிமம். 1 பாயிண்டில் தானே வரும் இது. அப்போ இதுதான் மினிமம். இதுதான் வந்து இதுக்கு நேராக ரேட்டு தான் லீவிங் வேரியபிள், இது என்டரிங் வேரியபிள். இப்போ அடுத்த டேபிள் போகிறோம். புரியுதுங்களா? உங்களுக்கு எங்கே டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கேளுங்க, ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். இப்போ அடுத்த டேபிள் போகிறேன். YBs CBs, இங்கே x1 x2 x3 S1 S2. ஸோ எத்தனை வேரியபிள்ஸ் போடுறோன்றது ரொம்ப முக்கியம். S1 S2 A1 A2 A1 A2. இங்கே RHS, இங்கே வந்து மினிமம் ரேஷியோ. ஓகே, இங்கே காஸ்ட் 0 0 0 0 0 -1 -1. இங்கே CJs, ரைட்? இப்போ இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா x3யும் x1ம். இப்போ உள்ள இங்கே x3 வருது, இங்கே x1. ஓகே,
இங்கே ZJ, இங்கே ZJ மைனஸ் CJ. அவ்வளோதான். இப்போது இந்த பிவோட்டல் எலிமெண்ட் என்ன இருக்குங்க, இதுவும் மீட் ஆகிற இடம் 4. இந்த 4ஆல் டிவைட் பண்ணி இதை முதல்ல எழுதிடணும். இப்போ இங்கே 1, இங்கே 1, இங்கே -3/4, அந்த இடம் 1 மாற்றுறதுக்காக அதாலே டிவைட் பண்ணுறேன், எல்லாத்தையும் பண்ணணும். அப்போ 0, 1/4, 0, 1/4, -1/4, -1/4, 1/4, 7/4. ஓகே, அவ்வளோதான். இப்போ என்ன செய்கிறோம், இதோட காஸ்ட்லாம் பார்த்து போட்டுக்கிறோம். 0, 0 இங்கே இருக்கிற இல்லையா, இந்த காஸ்ட் தான் பார்த்து போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்போ இந்த இடம் வந்து 0 ஆகணும், அதுதான் நம்ம வேலை. அதுக்கு என்ன செய்கிறோம், முதல்ல இந்த ரோவை பார்த்து அப்படியே எழுதிக்கிறோம். பாருங்கள், இது எழுதிக்கிறேன். 1/3, 2/3, 1 -1/6, 0, 1/6, 0, 5/6. ஸோ இதை பார்த்து அப்படியே எழுதியாச்சு இந்த ரோவை. இப்போ இந்த ரோவை கீழே போடுறோம். இந்த ரோவை இந்த 1ன்னு வர வச்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டோம் இல்லையா, இந்த ரோவை தான் கீழே எழுதணும். எழுதும்போது என்ன ஒன்று 1/3ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இதை 1/3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1/3, இதை 1/3ஆல் மல்டிப்ளை பண்ணால் -1/4, இந்த 3 கட் ஆகிடும், இங்கே 0. 1/3ஆல் மல்டிப்ளை பண்ணாக்கா இதை 1/12, இதுக்கு -1/12, இதுக்கு -1/12, இதுக்கு வந்து 1/12, இது 7/12. 1/3ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். ஏன் 1/3ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க சார்? இப்போ இங்கே பாருங்கள், இந்த 1/3 இங்கே வரணும்னா 1க்கு, அப்போ 1/3ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். இதை 1/3ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். இது எல்லாத்தையுமே 1/3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணி எழுதியாச்சு. இப்போ என்ன செய்கிறோம், சிம்பிளிஃபை பண்ணுறோம். மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ், சைன் சேஞ்ச் பண்ணிட்டோம். 0 + 1/4 பாருங்கள், +1/4 + 2/3 ஈக்குவல் டு இங்கே வந்து 3 + 8/12. அப்போது இது வந்து 11/12. இங்கே வந்து 11/12 வருது. இங்கே 1, இங்கே -1/6 -1/12 என்ன வரும், -2 -1/12 இப்படி வரும். அப்போ -3/12 இது கட் பண்ணால் 1/4. அப்போ -1/4, இங்கே வந்து -1/4, இங்கே +1/12, இங்கே 1/6 + 1/12. இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 + 1/12 இப்படி ஆகிடும். 3/12 இதை கட் பண்ணால் 1/4 + 1/4, ரைட். இப்போ -1/12 இங்கே அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். இங்கே 5/6 -7/12, ரைட். இது 12 மல்டிப்ளை பண்ணால் இங்கே 12 ஆகிடும். அப்போ 10 - 7/12. இப்போ 3/12 இதை கட் பண்ணால் 1/4, இங்கே 1/4. ஓகே, ரொம்ப கவனமாக போடணும், எங்கேயும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இதுதான் வருது நமக்கு. இதை அப்படியே கொண்டு வந்து இங்கே போடுறோம். 0, 11/12, 1 -1/4, 1/12, 1/4, -1/12, 1/4. அவ்வளோதான். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா இது 0 கம்ப்ளீட்டாக, இங்கெல்லாம் 0, இதுவும் 0, இதுவும் 0, இதுவும் 0. ஏன்னா ரெண்டுமே 0 ஆகிடுச்சு. மல்டிப்ளை பண்ணும்போது ஒன்று 0 தான் வரும். 0 0. இப்போ இது வந்து மைனஸ் பண்ணுறோம். 0 - 0 0, 0 - 0 0 -0 0 0 0 0 -1 +1 ஆகிடும். இதுவும் +1 ஆகிடும். ஓகே, அவ்வளோதான். இப்போ எல்லா ZJ - CJ ஆல் ZJ - CJs ≥ 0. அப்போ நான் மேக்ஸிமம் Z* நம்ம கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் Z* ஈக்குவல் டு, இப்போ A1 இதில் இருக்கா, இல்லை, அப்போ 0. அப்போ -1 0, -A2 இல்லை, 0. அப்போ 0 வருது. இப்போ ஃபேஸ் 2க்கு போகிறோம். மேக்ஸிமம் Z* வந்து 0 வந்துருச்சுன்னா ஃபேஸ் 2க்கு போகணும். ஃபேஸ் 2க்கு போகும்போது என்ன செய்யணும், ஃபேஸ் 1ஓட டேட்டாஸ் தான் யூஸ் பண்ணிக்கணும்.
ஆனால் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இதுக்கு கொஷினில் கொடுத்தது மேக்ஸிமம் z கொடுத்தாங்க இல்லையா, என்ன கொஷினில் கொடுத்தது மேக்ஸிமம் z ஈக்குவல் டு -4x1 -3x2 -9x3 இது இருக்குல்லையா, இதான் இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதிட்டேன். பட் இதுதான் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து இங்கே ஒய்பிஸு, சிபிஸு, சிஜேஸு, x1 x2 x3 s1 s2 இந்த a1 a2 காலம் எடுத்துடணும். பாருங்கள், ஃபேஸ் 1லேருந்து ஃபேஸ் 2 போகும்போது ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இருக்கிற காலமை எடுத்துடணும். இப்போ ஆர்ஹெச்எஸ் மினிமம் ரேஷியோ, இவ்வளோதாங்க விஷயம். இது ரிலேட்டட் ப்ராப்ளம் ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கோம்ல, அதை பாருங்கள். x1க்கு காஸ்ட் வந்து இது எங்கே இருக்குல்லையே, இதை யூஸ் பண்ணிடணும். -4 இந்த கோஎஃபிஷியன்ட் -3 -9 போட்டாச்சு. இங்கே வந்து 0 இல்லாததுக்கெலாம் 0 போட்டுக்கோங்க. இப்போ இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை யூஸ் ஆக்சுவல் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொஷினில் கொடுத்ததை எடுத்துக்கணும். அப்போ ஃபேஸ் 1க்கு தான் நாம் ஒன்று செட் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. ஓகே, இப்போ இங்கே ஒய்பிஸ் வந்து இங்கே இருக்கிற வேரியபிள் அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அந்த ஃபைனல் டேபிளில் வந்ததில்ல, அந்த வேரியபிள் அப்படியே எடுத்து இங்கே பேசிஸில் போட்டுக்கணும். இதோட காஸ்ட் x3க்கு -9, x1க்கு -4, ரைட். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே பார்த்து அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். 0 11/12 அப்படியே ஃபைனல் டேபிள்லேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கேன். எது எடுக்கிறேன், ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் காலமை எடுக்கிறேன், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் காஸ்ட்டை எடுக்கிறேன், அவ்வளோதான். எடுத்துகிட்டு மீதி எழுதுகிறேன். அப்போ 1/12. இங்கே ஆர்ஹெச்எஸ் வந்து 1/4. இந்த ஆர்ஹெச்எஸ் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 காலம் மட்டும் எடுக்கிறேன், வேறு எதுவும் பண்ணல. 1 -3/4 0 1/4 -1/4 ஆர்ஹெச்எஸ் வந்து 7/4. அவ்வளோதான், ரைட். ஓகே, ஃபேஸ் 2க்கு ஜம்ப் ஆகிட்டேன். ஓகே, இப்போ என்ன செய்கிறோம், இதை மல்டிப்ளை பண்ணுறோம். 0 -4, அப்போ இங்கே வந்து ZJ வந்து -4 வருது. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 0. இங்கே ZJ -EJ. ஓகே, இப்போ இது வந்து மல்டிப்ளை பண்ணி ரொம்ப கவனமாக எழுதணும். டேட்டாஸ் வந்து பெருசாக வரும். ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாலும் வேறு மாதிரி ஆன்சர் போயிடும். அதனால் கேர்ஃபுல்லாக எழுதுங்க. இப்போ இதை எடுத்து இங்கே பண்ணும்போது -9 × 11/12 இது மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணுறோம். -× ப்ளஸ் ஆகிடும். +4 × 3/4. இப்போ இதை கட் பண்ணிக்கிறோம். இது வந்து 3 3s are 9, 4 3s are 12. இப்போ -33/4 ஒன்று +3, ரைட். இதை எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணால் 12 -33 + 12/4. ஓகே, இப்போ இந்த 33லேருந்து 12 மைனஸ் பண்ணுறோம். 1 2, ரைட். ஸோ இப்போ பெரிய நம்பர் சைன் மைனஸ், அப்போ -21/4. இதை கட் பண்ண முடியாது, அப்படியே இங்கே கொண்டு வந்து போட்டுக்கொண்டது தான். -21/4 இதை மல்டிப்ளை பண்ணி வேறு ஆன்சர் ஆட் பண்ணி போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, -21/4. அதே போல் தான் இங்கே -9 0, அப்போ -9 வருது. அடுத்து இது 2 மல்டிப்ளை பண்ணுறோம், அப்படியே நம்ம ஆட் பண்ணி போடுறோம். இப்போ சேம் இப்போ செஞ்சதே தான். -× -9/4. அடுத்தது -× ப்ளஸ் மைனஸ் 1 ஆகிடும். இந்த 4 4 கட் ஆகிடும். மல்டிப்ளை தானே பண்ணுறோம். அப்போ இது வந்து என்ன ஆகிடும், 9 - 4/4. இப்போ 5/4, ரைட். இங்கே வந்து 5/4. இதை மல்டிப்ளை பண்ணும்போது -9 1/12 ப்ளஸ் இது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். மல்டிப்ளை பண்ணும்போது 4 கட் ஆகிட்டு 1 வந்துடும். இதை கட் பண்ணால் 3 4 -3/4 + 1. அப்போ -3 + 4/4. இப்போ 1/4. இங்கே வந்து 1/4 0. இப்போ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். அப்போ இது மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடுது, இந்த +3 ஆகிடும். இப்போ -21/4 + 3. இதை மல்டிப்ளை பண்ணி இப்படி ஆட் பண்ணால் -21 + 12/4, ரைட். அப்போ நமக்கு இங்கே வந்து 9 -9/4, ரைட்.
இந்த -9/4 தான் இங்கே எடுத்துகிட்டு வந்து போடணும். -9/4 -9 பண்ணால் -9 மைனஸ் பண்ணால் 0. இது 5/4. இது மைனஸ் பண்ணால் 1/4. ஓகே, அவ்வளோதான். இதில் எது நெகட்டிவ்? இது ஒன்று தான் இருக்குது நெகட்டிவ். அப்போது இப்போ இதுக்கு நேராக இருக்கிற இந்த x2 தான் என்டரிங் வேரியபிள். சரிங்களா? இதால் இதை டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணணும். 1/4 / 11/12. இதை ரெசிப்ரோக்கலாக போட்டால் 1/4 × 12/11. இதை கட் பண்ணால் 3. அப்போ 3/11. இங்கே வந்து 3/11. இதால் டிவைட் பண்ணுறோம். ஓகே, அவ்வளோதான். அடுத்தது இப்போ இந்த 7/4 இதால் டிவைட் பண்ணுறோம். அப்போ இது நெகட்டிவாக வந்துடும். ஏன்னா ஒரு டேர்ம் நெகட்டிவ் ஆனாலும் அப்போ அந்த டிவைட் பண்ணும்போது இது நெகட்டிவாக தானே வரும். அப்போ இதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா, மெயினாக மினிமம் ஒன்று தான் இருக்குது. அதில் இதுதான் மினிமம். ஒன்று இருக்கிறதுல எங்கே மேக்ஸிமம் மினிமம் சொல்ல. அப்போ இருக்கிற ஒன்று தான் நம்ம எடுத்துக்கணும். இதுதான் வந்து லீவிங் வேரியபிள். இது உள்ளே என்ட்ரு ஆகுது. சரிங்களா? ரொம்ப கவனமாக செய்யணும். இப்போ இதுவும் மீட் ஆகிற இடம் இதுதான். இது வந்து 1ன்னு மாற்றணும். ரைட்? இது 1ன்னு மாற்ற 12/11 மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ எல்லாமே இந்த இடம் 1 ஆகிடும். அப்போ எல்லாத்தையும் 12/11 மல்டிப்ளை பண்ணணும். இல்லை 11/12 நம்ம என்ன பண்ணணும்? வகுக்கணும். ரெண்டும் ஒன்று தான். 12/11 மல்டிப்ளை பண்ணுறதும் அதே 11/12 டிவைட் பண்ணுறதும் ரெண்டும் ஒன்று தான் இல்லையா? ஸோ இப்போ என்ன செய்கிறோம்? அடுத்த டேபிள் போகிறோம். ஃபேஸ் 2ல் திரும்ப ஒய்பிஸு சிபிஸு இங்கே வந்து x1 x2 x3 s1 s2 RHS மினிமம் ரேஷியோ. இங்கே சிஜிஎஸ் எழுதுகிறோம். இங்கே வந்து -4 -3 -9 0 0. அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து x2 உள்ளே வந்துடும், x3 வெளியே போயிடும். இங்கே ஆல்ரெடி x1 இருக்குது. இதோட காஸ்ட் -4. x1ஓட காஸ்ட் அது பாருங்கள். அடுத்து x2ஓட காஸ்ட் -3. ஓகே, இப்போ இது 0. இது 12/11 மல்டிப்ளை பண்ணால் 1. இது 12/11. இது 12/11 மல்டிப்ளை பண்ணுங்கள் பாருங்கள். -1/4 × 12/11. இதை கட் பண்ணால் 3. அப்போ -3/11. -3/11. இது வந்து 12/11 மல்டிப்ளை பண்ணால் 1/11. ஜஸ்ட் 12/11 12 கட் ஆகிடும். 1/11. ஓகே, இப்போ ஆர்ஹெச்எஸ்ஸை 1/4 இருக்கா? இதை வந்து 12/11 மல்டிப்ளை பண்ணால் இது கட் பண்ணால் 3. அப்போ 3/11. ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த இடம் வந்து 0 ஆகணும். அதான் முதல் வேலை. அதுக்கு இந்த ரோவை முதல் எழுதிக்கலாம். ரைட்? இந்த ரோவை முதல் எழுதிக்கிறேன். 1 -3/4 0 1/4 -1/4 7/4 எல்லாத்தையும் அப்படியே எழுதிட்டேன். இப்போ இதை கீழே போடுறேன். 3/4 மல்டிப்ளை பண்ணி போடுறேன். ரைட்? 3/4. இப்போ 0 3/4. இது 3/4 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? எதை? இந்த 12/11 3/4 மல்டிப்ளை பண்ணால் இதை கட் ஆகிட்டு 3 வரும். 3 3 9 9/11 வருது. இப்போ இங்கே வந்து பாருங்கள், இதுக்கு 0 இதுக்கு 3/4. இந்த 12/11 3/4 மல்டிப்ளை பண்ணாக்கா எனக்கு வந்து 9/11 வருது. ரைட்? ஸோ இது எங்கேருந்து எழுதுனீங்க சார்? இது வந்து என்னென்னா இந்த இருக்கு பாருங்கள். இந்த எந்த எலமெண்ட் 0 ஆக்குறோமோ அந்த ரோ முதல்ல எழுதிக்கிட்டேன். இப்போ அதுக்கு கீழே இதை எழுதணும். என்ன ஒன்று, அந்த 3/4 மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறேன். 0 3/4. அடுத்து இங்கே வந்து இதுக்கு 0 இதுக்கு 3/4. இது மல்டிப்ளை பண்ணும்போது 9/11. ஓகே, அடுத்து இதை வந்து -3/11 நான் 3/4 மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் -9/44. ரைட்? திரும்ப சொல்கிறேன். இதை வந்து 3/4 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இது 3/4 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இதையும் 3/4 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதை 3/4 மல்டிப்ளை பண்ணும்போது -9/44
மைனஸ் 9/44 ரைட். அப்போ 1 2 3 4 எலமெண்ட் போட்டேன். 1 2 3 4 போட்டேன். அடுத்து இங்கேயும் வந்து 3/4 மல்டிப்ளை பண்ணும்போது 3/44 ரைட். அப்போ இங்கேயும் வந்து 3/4 மல்டிப்ளை பண்ணும்போது 9/44. ஓகே. ஸோ 3/4 இங்கே 3/4 மல்டிப்ளை பண்ணால் இதை பண்ணியிருக்கேன் பாருங்கள் 9/11 ரைட். இது 3/4 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 9/44. இது 3/4 மல்டிப்ளை பண்ணால் 3/44. இது 3/4 மல்டிப்ளை பண்ணால் 9/44. அவ்வளோதான், எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அப்படியே ஆட் பண்ணால் போதும். ஏன்னா இது ரெண்டும் வேறு சைனாக தான் இருக்குது. 0 இங்கே 1 வரும் ரைட். இங்கே வந்து 9/11. இங்கே வந்து 1/4 மைனஸ் 9/44. இப்போ இது 11 மல்டிப்ளை பண்ணால் 11 மைனஸ் 9/44 இப்படி ஆகிடும். இப்போ இது வந்து என்ன ஆகும்னா 2. ஸோ 2/44. இதை கட் பண்ணால் 1/22 ரைட். இங்கே பாருங்கள் 1/4 மைனஸ் 9/44 இதை பாருங்கள். இதை 11 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ தான் எனக்கு 44 வரும். அப்போ 11 மைனஸ் 9/44. இது மைனஸ் பண்ணால் 2/44. இதை கட் பண்ணால் 1/22 1/22 ரைட். இங்கே வந்து 1/22. இங்கே வந்து மைனஸ் 1/4 ப்ளஸ் 3/44. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 11 ப்ளஸ் 3/44. அப்போ வந்து இங்கே என்ன ஆகும்னா மைனஸ் 8/44. இது 4 டேபிளில் கட் பண்ணலாம். 2 டைம்ஸ் 4 வந்து 8. இங்கே 11 4 டேபிளில். இப்போ மைனஸ் 2/11. இங்கே வந்து மைனஸ் 2/11. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 7/4 ப்ளஸ் 9/44. இப்போ இது 77 ஆகிடும் ரைட். இங்கே 11 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 77 ப்ளஸ் 9/44 ரைட். இதை வந்து ஆட் பண்ணால் 86/44. இந்த 2 டேபிளே கட் பண்ணோம்னா 4 3. இப்போ 43/2 டேபிளில் கட் பண்ணியிருக்கேன். இங்கே 22. இப்போ 43/22. இதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே இங்கே போட்டுடுறேன். 1 0 9/11 1/22 மைனஸ் 2/11 43/22. அவ்வளோதான். இப்போ என்ன செய்கிறோன்னா இதை மல்டிப்ளை பண்ணும்போது 0 -4 இதுதான் ZJ. இப்போ -4லேருந்து -4 பண்ணால் ZJ மைனஸ் CJ பண்ணால் இதுலேருந்து மைனஸ் பண்ணால் 0. இப்போ -3 வரும். இங்கே 0 ஆகிடுது. அப்போ -3 மைனஸ் பண்ணால் 0. இப்போ இங்கே வந்து பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். இதை மல்டிப்ளை பண்ணும்போது -3 × 12/11. இங்கே -4 × 9/11. ஓகே. இப்போ -36/11 மைனஸ் இது வந்து மல்டிப்ளை பண்ணுறேன் 36 ஆகிடுது இல்லையா. இங்கே 36 அதே 36 தான் வருது /11 ரைட். அப்போ -72/11. -72 இங்கே வந்து -72/11. இப்போ இதுலேருந்து மைனஸ் பண்ணுறோம். -72/11 இங்கே வந்து மைனஸ் ப்ளஸ் 9 ஆகிடும். இப்படி ஆகிடும். இதை மல்டிப்ளை பண்ணி இப்படி ஆட் பண்ணால் -72 ப்ளஸ் 99/11 இப்படி ஆகிடும் இல்லையா. இதை மைனஸ் பண்ணால் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 7 2 27 ரைட். பெரிய நம்பர் சைன் ப்ளஸ் தான். 27/11. இப்போ 27/11 இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து இது பண்ணால் -9 இது பண்ண மைனஸ் ப்ளஸ் 9/11. இது வந்து -4/22 இப்படி ஆகிடும். இதை கட் பண்ணால் 2/11 இப்படி ஆகிடும். அப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணால் 7/11 இப்படி ஆகிடும். 7/11 இதுலேருந்து இது மைனஸ் பண்ணால் அதே 7/11 தான் வரும். இப்போ அடுத்தது -3/11. இங்கே -3/11. இங்கே மைனஸ் ப்ளஸ் 8/11
இது 5/11 ஆகிடும். அப்போ இந்த 5/11 இங்கே போட்டோம்னா இது மைனஸ் பண்ணும்போது 5/11. அப்போ எல்லா ZJ பாருங்கள், ஆல் ZJ மைனஸ் CJ greater than or equal to 0. ஐட்ரேஷன் ஸ்டாப். ஓகே, இப்போ என்னென்னா நம்ம வந்து சொல்யூஷன்ஸ் சொல்ல போகிறோம். சொல்யூஷன்ஸ் ஃபேஸ் 2ல் ஆல் ZJ மைனஸ் CJ greater than or equal to 0 வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணிடணும், ஐட்ரேஷன் ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, ஸ்டாப் பண்ணிட்டு சொல்யூஷன் போயிடணும். பேசிஸில் பாருங்கள், x2ஓட சொல்யூஷன் 3/11, x1ஓட சொல்யூஷன் 43/22. அப்போது x1 ஈக்குவல் டு 43/22. அடுத்தது x2ஓட சொல்யூஷன் 3/11. ஓகே, அவ்வளோதான். இப்போ x1 x2 சொல்லிட்டீங்க சார், x3 இல்லையே, இல்லாதது 0ன்னு எடுத்துக்கணும். அப்போ x3 பேசிஸில் இல்லைன்னா 0. இதாங்க சொல்யூஷன்ஸ். இப்போ இதை சொல்யூஷன் சொன்ன நீங்கள் இப்போது அந்த மேக்ஸிமம் Z நான் இதில் போட்டு சொல்லணும். இதில் போட்டு மேக்ஸிமம் Z அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் போட்டு சொல்லணும். அப்போ மேக்ஸிமம் Z பாருங்கள், மேக்ஸிமம் Z ஈக்குவல் டு என்னென்ன -4 -3 -9 -4x1, அடுத்தது -3x2, -9x3, -4 -3 -9. இப்போ இதில் கொண்டு வந்து வேல்யூஸ்லாம் நம்ம போடணும். இப்போ -4 × x1, -3 × x2, -9 × x3 இல்லை 0. இப்போ x1 என்ன, x1க்கு தானே கண்டுபிடிச்சோம், எவ்வளோ x1 வந்து 43/22, 43/22. x2 என்ன, x2 3/11, 3/11. அவ்வளோதான். இது 0 ஆகிடும். இதை கட் பண்ணால் 2 டேபிளில் 2/11. இதை மல்டிப்ளை பண்ணால் -86/11. இங்கே வந்து -9/11. இது 0 ஆகிடும். இப்போ வந்து 11 காமனாக எடுத்துகிட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ -95/11. ஸோ இதான் வந்து நமக்கு மேக்ஸிமம் செட் வருது. ஓகே, நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தான். இப்போ மொத்தம் எத்தனை ஐட்ரேஷன் நமக்கு வந்திருக்கு, ஃபேஸ் 2ல் ஒரு 2 ஐட்ரேஷன், ரைட், ஃபேஸ் 1ல் ஒரு 3 ஐட்ரேஷன். ஓகே, அவ்வளோதான். நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.